நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ட பார்க்கணும்னு நெனச்சா, கண்டிப்பா அந்த ஒரு படத்த பாருங்க கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டர்ல போய் மஸ்ட் வாட்ச் அந்த படத்த பாருங்க. ஏன்னா செம்ம ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இருந்துச்சு. இதுல எப்படி சொல்றது, நம்ம விக்ரம் பிரபு இதுல ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. சண்முக பிரியன் அப்படின்னு ஒரு டைரக்டர் இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. இதுல என்ன ஒரு கதைன்னா, ஹீரோவுக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்காம இருக்கு. இதுல ஒரு ஹீரோவுக்கு ஒரு சம்மந்தம் ஒண்ணு வருது. அது எங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஏரியால பொண்ணு இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட டிராவல் பண்ணி போறானுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஓகே ஆகுது. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை மேல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காப்புல. ஆனா மாப்பிள்ளை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆஹா! இவள நம்ம எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும். பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாப்புல. கடைசியில பார்த்தா கொரோனா லாக்டவுன போட்டுறானுங்க. ஒரே வீட்ல அந்த மாப்பிள்ளை வீடு இருக்கிற மாரி ஆகி போயிரும். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட ஓடி போயிரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளை ரொம்ப மனக்கவலைக்கு ஆளாகிறாப்புல. கடைசியில பார்த்தா வீட்ல வீட்ல உள்ள அப்பா, அம்மா சொல்லுவானுங்களா, ராசியே இல்லடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவானுங்க. அத கேட்ட ஹீரோ ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி கடைசியில அவருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஓ! அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட போட்டு இந்த படத்த டைரக்டர் எடுத்து வச்சிருக்காப்புல கைஸ். கண்டிப்பா சொல்றேன். இது மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிமு. இது எப்படி சொல்றது, லவ் போர்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரா இருக்கு. அந்த சியான் ரோல்டன்னா அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஒக்கால ஒலி வேற லெவல்ல போட்டு பிஜிஎம் எல்லாம் வேற லெவல்ல போட்டு தாக்கியிருக்காப்புல. ஒரு சாங்கு நம்ம பார்க்கும்போது அப்படியே லாஸ்ட்ல ஒரு ஃபினிஷிங்ல ஒரு சாங்ஸ் ஒண்ணு போட்டுருவாப்புல. கண்டிப்பா கண்கலங்க வச்சுருவானுங்க. இதுல ஏகப்பட்ட ஆக்டர், பெரிய பெரிய ஆக்டர் தான் இருப்பாங்க. எல்லாருமே நான் நடிச்சவ அவ்வோ பெர்ஃபார்மன்ஸ வேற லெவல்ல குடுத்துட்டு போயிருப்பானுங்க. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். இதுல எப்படி சொல்றது, ரொம்ப ரசிக்க முடியாத ஒரு ஆக்டர் ஒண்ணு இருந்தாப்புல. அவரு யாருன்னா நம்ம அருள்தாஸ்ன்னு ஒரு ஒரு ஆக்டர். அவர் எப்படி சொல்றது, அவரு எப்படி ஆக்டிங்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் டென்ஷனா பேசுவாப்புல. டென்ஷனா இருக்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கும். ஒரு பக்கம் கடுப்பாவும் இருக்கு. ஆனா அந்த அந்த ஒரு கேரக்டர் தரமா எழுதியிருக்காப்புல நம்ம டைரக்டர். 2 ஹீரோயின் இருக்கு. 2 ஹீரோயினோட ஹீரோயினோட செகண்ட் ஹீரோயின் ஒண்ணு இருக்கு. அது பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருப்பா. அவளே பார்க்க இவளுக்கு நம்ம ஹீரோ கல்யாணம் ஒண்ணு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. அந்த ட்விஸ்ட் தான் கைஸ் வேற லெவல்ல இருக்கு. இதுல விக்ரம் பிரபு ஆக்டிங்லாம் நமக்கு பார்க்கும்போது வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல. எப்படி ஒரு குடும்பஸ்தனா இந்த ஒரு படத்துல வாழ்ந்திருப்பாப்புல. கண்டிப்பா அது ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. தாராளமா உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.